கர்நாடகா நோக்கி செல்ல முயன்ற தமிழக விவசாயிகள் 125 பேரை மாநில எல்லையில் போலீசார் கைது செய்தனர். இரு மாநிலங்களிலும் நேற்று நடந்த போராட்டங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உபரி நீர் தமிழக விவசாயிகள் சங்கம், இளம் விவசாயிகள் சங்கம், விவசாய முன்னேற்ற கழகம் சார்பில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும், அம்மாநில அணைகளில் உள்ள உபரி நீரை திறக்கும் வகையிலும் தமிழக எல்லையான ஓசூர் மூக்கண்டப்பள்ளி தோப்பம்மா கோவிலில் இருந்து கர்நாடக மாநிலம் நோக்கி விவசாயிகள் நேற்று பேரணி சென்றனர். அணைகளை உடைக்க கையில் கடப்பாரை, மண்வெட்டி எடுத்து சென்றனர். அந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய போவதாக தெரிவித்தனர். சிறிது நேரம் போலீசார் விவசாயிகளிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. விவசாய சங்க நிர்வாகிகள் 9 பெண்கள் உட்பட 125 பேரை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட வலியுறுத்தியும், தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்தும் கன்னட கூட்டமைப்புகளின் சார்பில் கர்நாடகாவில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் போராட்டம் தோல்வியடைந்தது. தமிழகத்திலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு செல்லும் தமிழக அரசு புறநகர் பேருந்துகள் நேற்று காலை 6 மணி முதல் தமிழக எல்லையான ஓசூருடன் நிறுத்தப்பட்டிருந்தன. கர்நாடகாவில் இருந்து அம்மாநில அரசு பேருந்துகள் ஓசூருக்கு இயக்கப்படவில்லை. ஆனால் கார், லாரி, இருசக்கர மற்றும் சரக்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்று வந்தன. கர்நாடக மாநிலத்தில் பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன. அதனால் முழு அடைப்பு போராட்டம் தோல்வியில் முடிந்தது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பான வெப்பநிலையை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதனால் உடல் நலம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும். இன்று வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும். நாளை விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கும், நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும், இதனிடையே வடமேற்கு வங்கக்கடலில் ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் கோட்டை அருகே உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது கைகலப்பாக மாறிய நிலையில் மாணவன் ஒருவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சக மாணவனை குத்தியுள்ளான். இதில் மார்பு, இடுப்பு, முதுகு உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. இதை கண்ட சக மாணவர்கள் ஆசிரியர்களிடம் அளித்த தகவலின் பேரில் காயமடைந்த மாணவனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். கடந்த வாரம் தன்னை அடித்த மாணவனை பழிவாங்கும் நடவடிக்கையாக சக மாணவன் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 4 கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கியதால் 600க்கும் மேற்பட்ட MBBS இடங்கள் பறிபோகும் சூழல் எழுந்துள்ள நிலையில், அதை ஈடுகட்டும் வகையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நிகழாண்டு 950 இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி 3 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 10 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக அனுமதிக்கப்பட்ட MBBS இடங்களின் விவரங்களை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு தமிழகத்தில் 77 மருத்துவக் கல்லூரிகளில் 13,049 இருந்த MBBS இடங்கள் நிகழாண்டில் 78 கல்லூரிகளில் 13,999 உயர்ந்துள்ளது. சாலை முறைகேடு வழக்கு விசாரணைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 5 மணி நேரம் அதிகாரிகள் விசாரணை செய்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான அவருடன் வழக்கறிஞர்களும் திமுக நிர்வாகிகள் சிலரும் வந்திருந்தனர். அவர்களை தரைத்தளத்தில் அமர வைத்த போலீசார் ஏவா வேலுவை மட்டும் விசாரணைக்காக முதல் தளத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஏவா வேலுவிடம் பல கட்டங்களாக அதிகாரிகள் விசாரணை செய்தனர். முக்கியமாக வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் கிடைத்த ஆவணங்கள், புகார்தாரர் அளித்த ஆவணங்கள், விசாரணையில் கிடைத்த தகவல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையை SP ராஜாராம் தலைமையில் ADSP புகழ்வேந்தன், DSP பாஸ்கர் ஆகியோர் நடத்தினர்.
நண்பகலை தாண்டியும் விசாரணை நடைபெற்றது. இதனால் ஏபா வேலுவுக்கு நண்பகல் உணவு அவரது வீட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. அரசு வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பதற்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 3ஆம் பாலினத்தவர்களை சமூகம், கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களாகவும் சிறப்பு பிரிவினராகவும் கருத வேண்டும். அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்காமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.